ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். ஏபிசிடி அப்படின்ற ஒரு parallelogram இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிசியை இந்த டிபி அப்படின்றது என்ல வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைசெக்ட் அப்படின்னா என்னன்னா இதை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ என்ல வந்து இந்த டிபி வந்து பைசெக்ட் பண்ணுது. இந்த ஏபியை பார்த்தீங்கன்னா இது எங்கே மீட் பண்ணுதுன்னா பி அப்படின்ற இடத்துல மீட் பண்ணுது. ஏபியை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பி அப்படின்ற பாயிண்ட் வருதா. இப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏடி இருக்கு இல்லையா, ஏடியை வந்து இந்த சிக்யூ வந்து எம்ல பைசெக்ட் பண்ணுது. அப்போ இந்த சைடை வந்து என்ன பண்ணும், அது ஈக்குவல் ஆஃபாக பிரிச்சிடும். இப்போ இது ஏபியை எங்கே மீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கியூவில் தான் மீட் பண்ணுது. த லைன்ஸ் டிபி அண்ட் சிக்யூ வந்து மீட்ஸ் அட் ஓல வந்து மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு லைனும் ஷோ தட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் QPO is the area of the triangle QPO வந்து 9/8 of the area of the parallelogram ABCD ன்னு சொல்லி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 9/8 ஆஃப் இந்த parallelogram உடைய ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த parallelogram இருக்கு இல்லையா ஏபிசிடி, இதோடைய ஏரியாவை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடியை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த எம்ஐயும் எண்ணையும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். எம்ஐயும் எண்ணையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram கிடச்சிருக்கு. இதோடைய மிட் பாயிண்ட் வந்து எம்மா இருக்கும், இதோடைய மிட் பாயிண்ட் வந்து என்னா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால இந்த parallelogram இந்த parallelogram எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரி, நம்ம இது மொத்தமாக சேர்த்து தானே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இது பாதி அப்படின்னு சொல்லும் போது டிவைடட் பை 2 போடுமோ, அப்போ x/2ன்னு கிடைக்கும். ஏரியா ஆஃப் parallelogram DCNM பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா x/2 இருக்கும். அதாவது பாதி இல்லையா, எக்ஸில் பாதி, அதனால x/2 இருக்கும். அதே மாதிரி இந்த parallelogram ஏரியாவும் எவ்வளோ இருக்கும்னா x/2 இருக்கும். ABNM உடைய ஏரியாவும் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x/2 தான் இருக்கும். சரி, இது வந்து x/2. ஓகே, அதே மாதிரி இதுவும் என்னவா இருக்கும், x/2 இருக்கும். எப்போவுமே ஒரு parallelogram இருக்கிற 4 ட்ரையாங்கிளுடைய ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த 4 ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMN எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ONCக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OCDக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ODMக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த 4 ட்ரையாங்கிளுடைய ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துடைய ஏரியாவும் x/2ன்னு நமக்கு தெரியுமா. அப்போ அந்த x/2வை நம்ம என்ன பண்ணுறோம், 4ஆக பிரிக்கிறோம். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ x/2வை 4ஆல் டிவைட் பண்ணும் போது என்ன ஆகும், இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் வந்துருமா. அப்போ என்ன ஆகும், நமக்கு 8ன்னு வந்துடும். அப்போ x/8ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவும் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x/8, இதுவும் x/8, இதுவும் x/8, இதுவும் x/8 இருக்கும். ஃபுல்லாக சேர்ந்த ஏரியா x/2 இருக்கும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவும் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா x/8 இருக்கும். இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம்னா since area of 4 triangles are equal in parallelogram அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் எது இருக்குது, இதுவும் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். ஸோ QAM வந்து CDMக்கு கான்கரண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் QAM அண்ட் ட்ரையாங்கிள் CDMன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இந்த எம் நடுவில் வர மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதலாம், ஆங்கிள் QMA அப்படின்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் CMD அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு போட்டுட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஏஎம்மும் டிஎம்மும் ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், எம் வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதால இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ இதுவும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து என்ன எழுதிக்கலாம், MS மிட் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த D அப்படின்ற ஆங்கிளும் இந்த A ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், Z ஷேப்பில் வந்துச்சுன்னா
இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பேரலல் லைன், இது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். QAM வந்து இப்போ டி நடுவில் வர மாதிரி எழுதணும். CDMக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிள், ஒரு சைடு, ஒரு ஆங்கிள் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஆங்கிள், இந்த சைடு, இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால ASA ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதனால ட்ரையாங்கிள் QAM கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் CDM அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே கான்கிரண்டா இருக்கிறதால இதோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி CDM உடைய ஏரியா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, CDM உடைய ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு CDM உடைய ஏரியா கிடைச்சிடும். x/8 plus x/8. அப்ப x/8 plus x/8 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா, டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால இந்த 8 அப்படியே போட்டுக்கலாம். நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2x ன்னு வந்துருமா? இப்ப இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 4 டைம் கேன்சல் ஆகும். அப்ப x/4 ன்னு கிடைச்சிடும். ஸோ இதோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கிறதுனால QAM நமக்கு எவ்வளவுதான் வருதுன்னு பாத்தீங்கன்னா x/4 ன்னு தான் கிடைக்கும். ட்ரையாங்கிள் QAM உடைய ஏரியா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா x/4 இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்க போறோம். PBNும் DCNும் எடுத்துக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் PBN அண்ட் ட்ரையாங்கிள் DCNல பார்த்தீங்கன்னா நடுவில் இங்கே பாருங்க, இந்த N வந்து எப்படி இருக்கு, ரெண்டுமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது எவ்வளோ இருக்குமோ இது அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி N நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ PNB வந்து DNCக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த BNும் இந்த CNும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா N வந்து மிட் பாயிண்ட், அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்க, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு, இந்த சைடு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த Z ஷேப் இருக்கா? இப்போ இது ரெண்டும் பேரலல் லைன், இது வந்து டிரான்ஸ்வர்சல். இப்படி இருக்கும்போது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ B நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாமா? ஆங்கிள் PBNும் ஆங்கிள் DCNும் ஈக்குவல் அப்படின்னு இங்கே நம்ம எழுதிக்கலாம். அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆங்கிள் சைடு ஆங்கிள் மூணுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்கிரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். therefore ட்ரையாங்கிள் PBN கான்கிரண்ட் டு ட்ரையாங்கிள் DCN by ASA ரூல் அப்படின்னு எழுதிக்கலாம். பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதால இதோட ஏரியாவும் ஈக்குவலா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதோட ஏரியா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப இதுக்கும் அதே ஏரியா தானே வரும். அப்ப ஏரியா ஆஃப் PBN ட்ரையாங்கிள் PBN வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா DCNக்கு ஈக்குவலா இருக்கும். DCN பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து x/8, இது ஒரு x/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா DCN உடைய ஏரியா நமக்கு கிடைச்சிரும். அப்ப x/8 plus x/8 ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? x/4 வருது. அப்ப இதோட ஏரியாவும் நமக்கு என்னவா இருக்கும்? x/4 தான் இருக்கும். ஸோ பாருங்க, இது x/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் x/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு ஏரியா தெரியுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரையாங்கிள் QPO உடைய ஏரியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QPO போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இந்த ட்ரையாங்கிள், இந்த பேரலலோகிராம், இந்த ட்ரையாங்கிள், இந்த 3 ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த பேரலலோகிராத்தை ஆட் பண்ணாதான் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே ஆட் பண்ணி எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QAM ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OMN ப்ளஸ் ஏரியா ஆஃப் parallelogram ABNM plus area of triangle PBN எல்லாமே ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ஏரியா எவ்வளோ, இதோடைய ஏரியா எல்லாத்துடைய ஏரியாவும் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, x/4, x/8, x/2, x/4 எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டினாமினேட்டர்லாம் வேறு இருக்கா? அப்படி இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே டினாமினேட்டர் ஆக்கணும்னா LCM எடுக்கணும். ஸோ இங்கே 2, 4, 8 2 4 இருக்குது. அப்போ ஒரு 4 எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் LCM எடுக்க போகிறோம். 2, 4, 8. இப்போ எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நான் 2 டேபிள் எடுத்துக்கிறேன். இது 1 டைம், இது 2 டைம், இது 4 டைம்ஸ் வந்துடும். அகைன் 2 டேபிள் போடும்போது இது 1, இது 2 வரும். திரும்பியும் 2 டேபிள் போடும்போது 1, 1, 1 வந்துருமா? 2 2s are 4, 4 2s are 8ன்னு வந்துடும். அப்போ LCM எவ்வளோ வருது நமக்கு? 8ன்னு வருது. ஸோ
ஹோல் டிவைடட் பை 8ன்னு போட்டுக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டேர்ம் கூடயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா எல்சிஎம் வந்து 8. ஸோ இன்ட்டு 8 போட்டால் என்ன ஆகும், 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2xன்னு வந்துடும். இப்போ செகண்ட் டேர்முக்கு வரும், இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போட்டுக்கோங்க. செகண்ட் டேர்ம் இன்ட்டு 8 போடுறோம், 8 கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் வரும். இப்போ அதே மாதிரி எக்ஸ் பை 2 இது கூட 8 மல்டிப்ளை பண்ணும்போது 2 டேபிளில் 8 4 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் வந்து 4xன்னு வந்துடும். ப்ளஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபோர்த் டேர்ம் எக்ஸ் பை 4 இது கூடயும் 8 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 8 2 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2xன்னு வந்துடும். இப்போ எல்லாமே லைக் டேர்மாக இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 வந்து 3, 3 + 4 வந்து 7, 7 + 2 வந்து 9. அப்போ 9x/8ன்னு நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கோம். என்னென்னு எடுத்தோம், ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ஏபிசிடியை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ஏபிசிடின்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ஏபிசிடின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னது இதுதான். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QPO வந்து 9/8 ஆஃப் ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ஏபிசிடின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.